This video is sponsored by Bymot E-Commerce Private Limited. Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஷ்யூ பேப்பரில் ரோஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு 4வோ 8வோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மடிச்சுட்டு அதில் ஒரு வளையலோ ஏதோ ஒரு சர்க்கிள் வச்சு ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து இதெல்லாம் நிறைய கிடைக்கும். 4 கிடைக்கும், இல்லைனா 8 கிடைக்கும். நீங்கள் மடிச்சிருக்கிறத பொறுத்து கிடைக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கலர் வாட்டர் கலரோ இல்லை உங்கள்கிட்ட என்ன கலர் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அதை வச்சு ப்ரஷ் வச்சு ஓரத்தில் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு கலர் அடிச்சு விட்டுட்டு என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அதை அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் ஒரு கேப் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு டம்ளர் மாதிரியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கப் மாதிரியோ ஏதோ ஒன்று நடுவில் கேப் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த கட் பண்ணி காய வச்ச இதழ்களெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா அதை வந்து பாதி வந்து அந்த டம்ளருக்கு அந்த கப்புக்குள்ளே பாதி போகிற மாதிரி மீதி வந்து வெளியே அந்த இதழ்கள் வரா மாதிரி சுற்றியும் அந்த நடுவில் இருக்கிற கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அழகாக ஒரு ரோஸ் கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதில் நம்ம ஆஃபாக பாதி சர்க்கிள் வந்து உள்ளே போகிற மாதிரி மீதி டிஷ்யூ பேப்பர் சர்க்கிள் வந்து வெளியே நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம உள்ளே செட் பண்ணி வச்சுட்டே வரணும். ஒவ்வொன்றா நம்ம அந்த கலர் பண்ண பேப்பரை செட் பண்ணி வச்சுட்டே வந்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேப் இருக்கிற இதை வந்து கமுத்தி வெளியே எடுத்தோம்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு ரோஸ் வந்து கிடைக்கும். நம்ம என்ன கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே டபுள் கலர் ரோஸ் எல்லாம் நிறைய வரும். அதே மாதிரியே இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது நீங்கள் சர்க்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், கீழே அப்படியே அந்த இதை நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை கமுத்தி அப்படியே வெளியே எடுத்தோம்னா உள்ளே வந்து நல்லா அடுக்காக நடுப்பகுதியும் இதழ்கள் வந்து நல்லா அழகாக விரிஞ்ச மாதிரியும் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய ரோஸ் செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே இருந்துச்சு பார்க்கும்போது. டக்குன்னு பேப்பர்லேயும் நம்ம செய்யலாம். வேஸ்ட்டு பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.